ஓம் கினீஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம், மேச ராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசி, மேச ராசி ரெண்டு பேர்த்துடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும். குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் ஒரு கோயில். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பம் நல்லபடியாக இருக்கணும். நம்ம தொழில், வியாபாரம், உத்தியோகம் எது பண்ணாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிற இடம் குடும்பம்தான். குடும்பம்தான் கோயில். அதை தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே கோவில்னு சொல்லலை. குடும்பம் ஒரு கோவில் ஆகலாம். அதனால் அந்த கோவிலாக மதிக்கப்படுகின்ற குடும்பம் மேசம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி அமையும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். மேசம் துலாமுக்கு மேட்சிங் எப்படி இருக்கும், மற்ற விஷயங்கள் சரியா, பொதுவான விஷயங்களை மேட்சிங் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசி பிடிக்கும், எந்தெந்த ராசி பிடிக்காது, நட்சத்திர பொருத்தங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் குடும்பம், வருமானம் சரியா, குடும்பம், வருமானம், இணக்கம், திருமணம் இது எப்படி இருக்கும் அதை பற்றி பேச போகிறோம். ஏன்னா குடும்பம் ஆகிறதுக்கு முன்னாடி திருமணம் ஆகணும். அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான குடும்பம் இருக்குது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். பிஃபோர் மேரேஜ் தாய் தப்பம் கூட சேர்ந்துருக்குறோம். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்துருக்குறோம். அதனால் இந்த வீடியோவில் இந்த குடும்பத்தை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், திருமணம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதனால் பொறுமையாக கேளுங்க. மேசம் துலாம் ரெண்டு ராசி நேர்களும் கேளுங்க. நட்சத்திர பொருத்தமும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ராசி குடும்ப வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த ராசி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுவாங்க, யார் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்கிறேன். கூடுதலான சில தகவலையும் சொல்கிறேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடும்ப பிரச்சனை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா. நீங்கள் எந்த நட்சத்திரம், எந்த லக்கணம், என்ன பிரச்சனை அது கேட்க சொல்லணும் சரியா நேர்களே. இதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல ஈஸியாக இருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் மாறுபடும். பொதுவாக மேச லக்கணத்து குடும்பத்தை பற்றி பேசுகிறோம்னா, மேசராசி குடும்பத்தை பற்றி பேசுகிறோம்னா ரிஷபம் நல்லா இருக்கணும். துலாமுக்கு குடும்பத்தை பற்றி பேசுகிறோம்னா விருச்சிகம் நல்லா இருக்கணும். விருச்சிகமும் ரிஷபமும் சமசப்தமான வீடுகள் சரியா. ஸோ விருச்சிகம், ரிஷபம் ரெண்டுலேயும் சுப தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் குடும்பமும் நல்லாயிருக்கும். மேசமும் துலாமும் குடும்பம் நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஜாதக கட்டத்தில் விருச்சிகம், ரிஷபம் ரெண்டு ராசியிலுமே பாவகரங்கள் இருக்கக்கூடாது சரியா. ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், குரு இருக்கலாம், ஒளிச்சந்திரன் இருக்கலாம். அதே மாதிரி விருச்சிகத்திலையும் புதன், குரு, ஒளிச்சந்திரன், சுக்கிரன் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். இது வேத ஜோதிடத்தில் உள்ள ஒரு அமைப்பு. அதுபோக இயல்பாகவே ராசிக்கு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மேச ராசி செவ்வாயோட வீடு. செவ்வாய் ஒரு நெருப்பு ராசி. துலாம் ஒரு காற்று ராசி, சுக்கிரனோட வீடு. நெருப்பும் காற்றும் ஓரளவு மிக்ஸ் ஆகிரும். நெருப்புக்கு காற்று உதவும். ஸோ காற்றடிக்கிற திசையில் நெருப்பு நல்லபடியாக எரியும். அதனால் ரெண்டுக்குமே இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கும். பிருகுமங்கல யோகம் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது சரியா. சுக்கிரன், செவ்வாய் ஈர்ப்பு பிருகுமங்கல யோகம். துலாம் அண்டு மேசம் ராசிகள் ஜோதிடத்தின்படி ஒன்றுக்கொண்டு எதிரானவை தான். சிஸ்டர் சயின்ஸ் அப்படிம்பாங்க இதை. இருப்பினும் குணங்கள் ரெண்டு பேருடைய கேரக்டர் சரியாக இணங்கும்போது பூரண மகிழ்ச்சி இருக்கும், பரிபூர்ண மகிழ்ச்சி இருக்கும். அந்த நட்சத்திர பொருத்தமும் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரிபூர்ணமாக இருக்கும். ராசியாதி பொருத்தம், நட்சத்திராதிபதி பொருத்தம், ராசி பொருத்தம் இருக்குது. நட்சத்திராதிபதி பொருத்தம் சமம். சுக்கிரனுக்கு செவ்வாய் சமம் தான். செவ்வாய் ஒரு என்ன சொல்லுவாங்க, செவ்வாய் ஒரு காந்தம், சுக்கிரன் ஒரு இரும்பு. ஸோ காந்தம் இரும்பை இழுத்துக்கிறோம். செவ்வாய் சுக்கிரன் இழுத்துக்கிறவார், தன்வசப்படுத்துக்கிறவார். சுக்கிரனை வச்சுட்டு செவ்வாய் கொண்டாடுவார். ஏன்னா சுக்கிரன் ஒரு மென்மையான, சாஃப்டான, இயற்கை சுபகிரகம். சுக்கிரன் ஒரு வீரியமான பாவகிரகம். ஸோ இயற்கையிலே சுகமான இந்த சுக்கிரன் ஒரு சுபகிரகம் செவ்வாய் கூட சேரும்போது செவ்வாயுடைய கெடுத்தன்மையெல்லாம் குறைச்சி நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். அந்நேரம் இவருடைய பாதிப்பும் இவருக்கும் பாதிக்கப்படுவார். அதாவது எப்படின்னா, ஒரு புருஷன்காரன் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்படி இப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் கெட்ட பழக்கம் இருக்குது. ஆனால் அவருக்கு அமைகிற மனைவி நல்ல பெண்ணு, குணவதியாக இருக்கா, நல்ல அறிவுபூர்வமாக இருக்கா, அறிவாகவும் இருக்கா, அழகாக இருக்கா, நல்ல பெண்ணு. அந்த பொண்ணு என்ன ஆகும்னா கணவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி கணவனை திருத்திரும், அவ்வளோதான். அதுக்கு இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும். இந்த பொண்ணுக்கு சில ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிறது இந்த பொண்ணுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் சரியா. இது சில நேரத்தில் விட்டு கொடுத்து போகணும். புருஷனுக்காக விட்டு கொடுத்து போய் சில ரிஸ்க் எடுத்து புருஷனை தன்வசப்படுத்தணும். புருஷன் எடுக்கிற கெட்ட குளக்கவளங்களை நீக்கி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு அது பொண்ணு ரிஸ்க் எடுக்கும். இங்கே பெண்ணுங்கிறது சுக்கிரன், கணவனுங்கிறது ஆணுங்கிறது செவ்வாய். இப்படி தான் அந்த உறவுமுறை இருக்கும். இதைத்தான் பிருகுமங்கல யோகம் சொல்கிறோம். அதாவது எப்படின்னா, மிச்சரோட பூந்தியை கலந்து சாப்பிட்ற மாதிரி. மிச்சர் காரமாக இருக்கும், பூந்தி இனிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பூந்தி மிச்சரோட சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் சரியா. அது மாதிரி தான் இந்த செவ்வாய் சுக்கிரன் நினைவு பிருகுமங்கல யோகம். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க எப்படின்னா, செவ்வாயால் சுக்கிரன் கபலீகரப்படுத்தப்படுவார். காம வேட்கை அதிகமாக இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் நினைவு, துலாம் மேசராசி நினைவு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செக்ஸ் ஃபீலிங் அதிகமாக இருக்கும். பொதுவாக செவ்வாய் காதலை உண்டாக்குற இடம், வீரியமான கிரகம். காதலுக்கு உண்டானது செவ்வாய் தான்.
சுக்கிரன் வந்து அந்த காதலை வந்து கல்யாணத்தில் போய் நிப்பாட்டுவார். கலஸ்திரகாரகன். ஒருத்தங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் காதலித்து திருமணம் பண்ணணும்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாய் கெட்டு போகாமல் சுபத்தொடுப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காதலித்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. 5 9ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாகவோ ராசிக்காகவோ 5 9ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க காதல் வந்து சக்ஸஸ் ஆகும், திருமணத்தில் போய் முடியும். சில பேர் பாருங்கள் காதலிப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. 10ல் 2 பேருக்கு இப்படி இருக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. செவ்வாய் வந்து காதலிப்பார், சுக்கிரனை வந்து அந்த காதலத்தை திருமணத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுவார். ஸோ அது நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஸோ இது மாதிரி ஒரு இயல்புத்தன்மை கொண்ட கிரகங்களை தான் செவ்வாயும் சுக்கிரனும். இது ரெண்டுமே தான் இந்த 2 ராசிக்குமே வந்து அதிபதியாக வராங்க. சுக்கிரன் துலாமுக்கு, செவ்வாய் வந்து மேசத்துக்கு. ஸோ இவங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் நல்லா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, ரசித்து ருசித்து நல்லா வாழ்வாங்க, நல்லா இருக்கும், பரிபூர்ணமாக இருப்பாங்க. ஆனால் ஈகோவை விட்டுறணும். யார் விடணும்? மேசம் விட்டு கொடுக்கணும். மேசம் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கோ அந்தளவுக்கு துலாம் வந்து இடம் கொடுக்கும். சரியா? துலாம் தான் இதில் இடம் கொடுக்குறதில்ல கெட்டிக்காரத்தனம். துலாம் வந்து சமநிலை பாதுகாக்கும், ஒரு பொறுமையாக இருக்கும். சரியா? நேரம் வரும்போது சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். மேசம் வந்து கொஞ்சம் அவசரப்படும், படப்படன்னு இருக்கும், டென்ஷனாக இருக்கும். அதனால் மேசம் வந்து சில விஷயத்தில் காம்ப்ரமைஸாகி துலாமோட சேர்ந்துக்கிடுச்சுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுபோல் குடும்பத்தில் வந்து பணப்புழக்கம் ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். இந்த பணம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, துலாம் ராசி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். சரியா? ரிஸ்க் எடுத்து அங்கிட்டு அலைஞ்சி திரிஞ்சு தான் பணம் சம்பாதிக்க முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேசம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே சம்பாதிப்பாங்க. மேசம் வந்து கொஞ்சம் கலை தொடர்பில் இருந்தாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். கலை, அலங்காரம், இன்டீரியர் டெக்கரேஷன், கலை தொடர்பு, பெண்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், பெண்களுக்கு எது பிடிக்குமோ அது, திரைப்படம், ஸ்வீட் ஸ்டால், உணவுப் பொருட்கள், போர்டிங் அண்ட் லாட்ஜிங், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதிலெல்லாம் மேசம் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரும். துலாம் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா, எதில் அக்கறை எடுக்கணும்னா, சாப்பாடு பொருளை கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, விளையாட்டு சம்மந்தப்பட்டது, சரியா? பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, மட்டன் ஷாப், டீ ஷாப், காஃபி ஷாப், நெருப்பு சம்மந்தப்பட்டது, இறைச்சி சம்மந்தப்பட்டது, கோழி கடை, இது மாதிரி மட்டன் கடை, மீன் கடை, இதிலலாம் இந்த துலாம் ராசிக்காரங்க வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பணத்தை சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு நல்லா வரும் அதெல்லாம். சரியா? உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டது, இப்படி நீர்நிலை சம்மந்தப்பட்டது, தண்ணி கேன் சப்பலை, கடலோரத்தில் கடை போடுறது, ஃபிஷ் பிடிக்கிறது, இறால் பிடிக்கிறது, நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல கடை போடுறது, நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறது, ஐஸ்கிரீம் வைக்கிறது, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இதிலெல்லாம் துலாம் வந்து ஈடுபட்டாங்கன்னா வருமானம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து குடும்ப இடத்துக்கு வருமானம் வேணும். ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம், வருமானம். ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சில பேர் வந்து தடுமாறிட்டு இருப்பாங்க. துலாம் ராசியிலும் மேச ராசியில் கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி சம்பாதிக்கலான்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த வீடியோ வந்து நல்லபடியாக எடுத்துக்கோங்க. அதுபோல் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? சார் மேச ராசி, துலாம் ராசி. நான் மேச ராசி, என் ஒய்ஃப் வந்து துலாம் ராசி. நான் வந்து இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். நான் வந்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறா. நாங்கள் எந்த தொழிலை சேர்ந்து செய்யலான்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரியா? நீங்கள் வந்து அதுக்கு வந்து லக்கணத்தை கண்டிப்பாக சொல்லணும். சரியா? லக்கணம், ராசியை சொல்லணும், நட்சத்திரம் தேவையில்லை. ஒரு தொழில், வியாபாரம், ஒரு காரியம் செய்வதற்கு வந்து ராசி, லக்கணம் ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன தொழில் செய்யலான்னு ரிலேட்டடாக சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது. ஒரு ரெஃபரன்ஸுக்கு ரிலேட்டடாக சொல்லலாம், அதுவே சரிப்படும். இப்போ வந்து ஜென்ரலாக எடுத்துட்டோம்னா 2 பேருமே வந்து குணங்கள், கேரக்டர் வைஸ் பரிபூர்ணமாக புரிதலோடு இருந்தாங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மேசராசிக்காரங்க வந்து குடும்பத்துக்கு பாதுகாப்பான சூழ்நிலை தருவாங்க. காவல்கார மாதிரி இருப்பாங்க மேசராசி. ஏன்னா செவ்வாய்னாலே காவல் தான், செக்யூரிட்டி தான் அர்த்தம். ஸோ குடும்பத்துக்கு வந்து ஒரு அரணாக மேசராசிக்காரங்க இருப்பாங்க. குடும்பத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற நினைப்பாங்க. துலாம் ராசி என்ன பண்ணுவாங்கன்னா அன்பை குடும்பத்தில் விளைப்பாங்க, அன்பு பயிரை வளர்ப்பாங்க. குடும்பத்தில் அன்பு, பாசம், ஈகை, கருணத்தை வளர்த்து நல்லா சாஃப்டாக கொண்டு போவாங்க. குடும்பம் ஒரு கோயில், குடும்பத்தை வந்து நல்லா ஒரு முன்மாதிரியாக கொண்டு போவாங்க. செவ்வாய் வந்து அது பாதுகாப்பாக இருப்பாங்க. செவ்வாய் வந்து பூந்தோட்ட காவல்காரன், துலாம் வந்து ஒரு பூந்தோட்டம். இவ்வளோதாங்க, ஒரே வாரத்தில் வீடியோ முடிச்சிடலாம். துலாம் வந்து ஒரு பூந்தோட்டம்னா செவ்வாய் வந்து அதுக்கு பூந்தோட்ட காவல்காரன். ரைட்டா? இந்த அமைப்பில் நீங்கள் குடும்பத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அடுத்து வந்து பொருளாதாரம், பணப்புழக்கம். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். மேசம் வந்து துணிச்சலாக சம்பாதிப்பாங்க. எதுலேயுமே ஃபோர்ஸ் போட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சம்பாதிப்பாங்க. துலாம் வந்து எப்படின்னா வருமானத்தை சமநிலைப்படுத்துவாங்க. வருமானம் வருது, வரவு 8 செலவு 10 இருக்க மாட்டாங்க. வரவு 8 செலவு 4 வச்சுக்கிடுவாங்க. பேலன்ஸ் பண்ணுவாங்க, பணத்தை சேமிக்கணும்னு நினைப்பாங்க. மேசம் வந்து கொஞ்சம் படாபாரம் இருக்கும், கொஞ்சம் அடித்து செலவு பண்ணுவாங்க. சரியா? கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள், கோயில் உலகத்துக்கு போகிறது, சில விரயம் பண்ணுவாங்க. ஆனால் துலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் கவனமாக தான் இருப்பாங்க. சரியா? அறிவுபூர்வமாக தான் செலவு பண்ணுவாங்க.
எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து குடும்பத்தில் வந்து துலாம் ராசி நேயர்கள் வந்து ஃபினான்ஸ் பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கணவன் வந்து என்ன ராசி? துலாம் ராசி. மனைவி வந்து மேச ராசி. இப்படி அமையும். கணவன் துலாம் ராசி, மனைவி மேச ராசி, இப்படி அமையும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மனைவி என்ன பண்ணணும்னா கணவன்கிட்ட தான் நம்பணும். எங்கே அந்த பணத்தை பேங்கில் போடுங்க. ஏன்னா அந்த பெண்ணு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேச ராசியில் பிறந்திருக்க செலவு பண்ணும், ஆடம்பர செலவு பண்ணும். ஆனால் துலாம் ராசியில் பிறந்த கணவன் அந்த அளவு செலவு பண்ண மாட்டார். ஸோ அந்த பெண்ணு என்ன பண்ணணும்னா, அது சம்பாதிக்குது, வேலைக்கு போகுதுன்னா வீட்டில் கணவன் பேச்சை கேட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பணத்தை சிக்கனப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ துலாம் வந்து சிக்கனப்படுத்தும், சமநிலைப்படுத்தும், பேலன்ஸாக இருக்கும். முடிவெடுக்கிற திறன், டிசிஷன் எடுக்கிறதுல வந்து மேசம் அவசரமாக இருக்கும். தைரியமாக இருப்பாங்க, அவசரமாக முடிவெடுப்பாங்க. ஒரு ஃபோர்ஸாக அர்ஜெண்ட்டாக முடிவெடுப்பாங்க, பதட்டத்தோடு முடிவெடுப்பாங்க. அவசரம்னாலே பதட்டம் தானே. அதிகமாக அவசரமாக இருந்துச்சுன்னா பதட்டமாகுதுன்னு அர்த்தம். நின்று ஏதாச்சும் இருந்தோம்னா பொறுமையாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ மேசம் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. துலாம் டென்ஷன் ஆக மாட்டாங்க. எந்த ஒரு முடிவும் ஆழமாக யோசித்து எடுப்பாங்க. அமர உட்காந்து யோசனை பண்ணுவாங்க. அவசரப்பட்டு எமோஷனல் முடிவு எடுக்க மாட்டாங்க. மேசம் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆவாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, துலாம் ராசி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து மேசம் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் வந்து காரியம் பண்ணுங்கள். ஆனால் துலாம் ராசி என்ன சொல்கிறாங்களோ, உங்கள் லைஃப் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து குடும்பத்தில் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ முழுக்க நான் குடும்பத்தை மையப்படுத்தி தான் சொல்கிறேன். மற்ற எந்த உறவும் இல்லை. தொழில், வியாபாரம், நண்பர்கள் எதுவுமே சொல்லலை. குடும்பம் ஒரு கோயில். துலாம், மேசம் இப்படி இருந்தால் குடும்பம் கோயிலாக மாறும். அப்படி தான் நான் வந்து டைட்டில் போடுவேன். சரியா? துலாம் அண்டு மேசம் இப்படி வாழ்ந்தால் குடும்பம் ஒரு கோயிலாகும். சரியா? குடும்பம் ஒரு கோயிலாகும். ரைட் நேர்களே. அடுத்து வந்து பிள்ளைகளை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா மேசம் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க. சரியா? கொஞ்சம் கண்டிப்பாக கட்டளையிட்டாக இருப்பாங்க. துலாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சமச்சீராக பிள்ளைகளோட ஆசபாசமாக இருந்து குழந்தைகளை நல்லபடியாக தட்டி கொடுத்து வளர்த்து போவாங்க. ஸோ இதில் என்ன செய்யணும்னா, இப்போ குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளை பராமரிக்கிறதுனா துலாம் ராசிக்கிட்ட விட்டுடணும். நல்ல ஒரு தாயின்போடு நல்லபடியாக வளர்த்துருவாங்க. வெளி வட்டாரம், உங்கள் பிள்ளை காலேஜ் போகுது அப்படின்னா மேசம் தான் ரிஸ்க் எடுக்கணும். வெளியே போயிடுச்சுன்னா பிள்ளையை கண்டித்து வளர்க்கணும். பிள்ளையை வந்து கண்டித்து வளர்க்கணும். முருங்கை மரத்தை வந்து ஒடிச்சு வளர்க்கணும். அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிள்ளையை அடித்து வளங்க, மரத்தை ஒடிச்சு வளங்கன்னு. அடித்து வளங்கன்னா குச்சி அடித்து அடிக்கிறது கிடையாது. அது 4 வார்த்தை சொல்லி வெளி வட்டாரத்தில் எப்படி இருக்குது, போக்குவரத்து எப்படி இருக்குது, நாட்டு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை காலேஜ் படிக்குது, 18 வயசு ஆச்சு, காலேஜுக்கு போகுது அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, மேச ராசிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க போக்கில் விட்டணும். அவங்க பிள்ளையை பார்த்துக்குருவாங்க. நீங்கள் குடும்பத்துக்குள்ளே பிள்ளையை பாருங்கள், அதுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க, சாப்பாடு போடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க, எது வேணாலும் செய்யுங்க. ஆனால் அந்த பிள்ளையோட கேரியரை வந்து மேச ராசிக்கிட்ட விட்டணும். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் அப்பாவோ அம்மாவோ அவங்ககிட்ட விட்டணும். அவங்க கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ மேச ராசி வந்து கொஞ்சம் கட்டணைட்டாக இருப்பாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க. சரியா? நாட்டு நடப்பு அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆளுமை உள்ள ராசி மேச ராசி, ஆளுமை அதிகாரம் உள்ள ராசி. ஒரு விஷயத்தை வந்து மேச ராசிக்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஆளுமை அதிகாரத்தோடு ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. சரி, ஐயா சாமிலாம் போக மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த குழந்தை வளர்ப்பு, குழந்தை பராமரிப்பு, குழந்தை எதிர்காலத்தை வந்து மேக்ஸிமம் மேச ராசிக்கிட்ட விடுறது நல்லது, அந்த பிள்ளைக்கு நல்லது. சரியா? ஏன்னா அன்பு வந்து சில நேரம் வந்து கிட்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். சொல்லுவாங்களே, ஒத்த பிள்ளைன்னு பாசமாக வளர்த்தேன், அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ அன்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அன்பு வந்து மனசுக்குள்ளே தான் இருக்கணும். நம்மளோட செயல்பாட்டில் அன்பு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், லீலியன்ஸ் ஆகிரும். குழந்தைகளை வந்து அதை இலக்காரமாக எடுத்துருவாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கின்னு இல்லை, எல்லா காலத்திலும் அப்படி தான் இருக்குது. அன்பு வந்து அதிகாரம் பார்க்காது, அதிகாரம் காட்டாது. ஆனால் அதிகாரம் வந்து அன்பாக இருக்கும், ஆனால் வெளியே காட்டாது. ஸோ அதனால் மேச ராசிக்காரங்க குழந்தை வளர்ப்புறதுல கவனம் எடுத்துட்டிங்கன்னா குழந்தைகள் நல்லாயிருக்கும். அடுத்து சவால்கள், நீங்கள் சந்திக்க வேண்டிய சவால்கள், கவனமாக இருக்க வேண்டியவை குடும்பத்துக்குள்ளே. அப்படி பார்த்தோம்னா மேசம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அடுத்தடியாக பிடிவாதமாக செயல் பண்ணுவாங்க. துலாம் வந்து அதனால் துலாமுக்கு சில மனக்கசப்பு வரும். அதனால் துலாம் வந்து மேசராசி வந்து துலாம்கிட்ட கொஞ்சம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போங்க. இருவரு அணுகுமுறைகளும் வந்து குடும்பத்தை நல்லபடியாக தான் கொண்டு போவோம். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை. 2 பேரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் நல்லபடியாக இருக்கும். மற்றபடி இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கைக்கு எந்தெந்த ராசி ஒத்துப்போகும் சார் அப்படின்னா, வெளி வட்டாரத்தில் பொதுவாக கடகராசி ஒத்துப்போகும். சரியா? கடகராசி வந்து உங்களுடைய வெல்விசராக இருப்பாங்க. குடும்பத்துக்கு வந்து ரொம்ப வெல்விசராக இருப்பாங்க. 2 பேர்த்துக்குமே. துலாம், மேசம் இந்த பார்ட்னருக்கு வந்து கடகம் நல்ல வெல்விசராக இருப்பாங்க. சிம்மமும் நல்ல வெல்விசராக இருப்பாங்க. சரியா? அடுத்து மகரம் நல்லபடியாக வெல்விசராக இருப்பாங்க. கும்பம் வெல்விசராக இருப்பாங்க. இவங்களாம் வந்து இந்த 4 ராசியுமே வந்து மேசம், ரிஷபம் இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு வெல்விசராக இருப்பாங்க. நல விரும்பியலாக இருப்பாங்க. உங்கள் நலத்தை பேணுவாங்க.
ஸோ இந்த 4 ராசியும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா இவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம், இவங்ககிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொல்லலாம். கடகம், சிம்மம், மகர, கும்பம் இந்த 4 ராசியுமே வந்து இவங்களுக்கு வேண்டியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நியூட்ரலாக போகிற ராசி அப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரலாக போகிறது மிதுனம் வந்து நியூட்ரலாக போகும். மிதுனம் வந்து என்னென்னா மேசத்துக்கும் துலாமுக்கு வந்து நியூட்ரலாக கொண்டு போயிடுவாங்க. சரி 2 பேருமே சமாதானமாக இருங்க அப்படின்னு ஒரு கன்வீனராக நல்லபடியாக கொண்டு போவாங்க. முடிச்சு போடுற ராசி 2 பேர் குடும்பத்துக்கு போய் முடிச்சு போட்டு கெடுக்கிற ராசி வந்து கன்னி, மீனம். சரி அதெல்லாம் கன்னி மீனத்துக்கிட்ட வந்து 2 பேருமே கவனமாக இருக்கணும். கன்னி மீனம் இருந்தாலும் அவங்ககிட்ட குடும்ப விஷயத்தை பற்றி பேசாதீங்க. சரி அவங்க வந்து அந்த குடும்ப விஷயத்தில் வந்து அந்த அளவு குடும்ப விஷயம் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை பண்ணுவாங்க. அடுத்து வந்து விருச்சிகமும் அந்தளவு சிறப்பு கிடையாது. விருச்சிகம் வந்து நல்ல ராசி தான், இருந்தாலும் மேச ராசிக்காரங்களை வந்து விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கிட்ட சொன்னீங்கன்னா விருச்சிக ராசி வந்து துலாம் ராசி சொல்ல தான் கேட்பாங்க, மேச ராசி சொல்லதை கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் கான்ட்ராவாக தான் இருப்பாங்க. அதனால் விருச்சிக ராசி வந்து ஒன் சைடு சப்போர்ட் பண்ணும். ரிஷபராசி எப்படி சார் அப்படின்னா, ரிஷபராசி வந்து மேசத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ரிஷபராசிக்காரங்க குடும்ப விஷயத்தில் வந்து மேச ராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அதை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, மேசம் துலாம். உங்கள் மாமனார் மாமியார் சரியா, அது வந்து பெண்ணை பார்த்தா தாய் தகப்பனும், மாப்பிள்ளை கணவனை பார்த்தா தாய் தகப்பனும், யாரோ மனைவியோட தாய் தகப்பனும் கணவனோட தாய் தகப்பனும், அவர் வந்து ரிஷபராசியில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து மேசராசிக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அது ஹூவர் மேபி கணவனோ மனைவியோ மேசராசி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ரிஷபம் மேசத்துக்கு சப்போர்ட் பண்ணும், விருச்சிகம் துலாமுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து இந்த காலப்புருஷ சக்கரத்தின்படி இந்த அமைப்பு இருக்குது. ஸோ இவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னம்னா, தனுசு வந்து ஓரளவு 2 பேருக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க. சரியா, தனுசு வந்து 2 பேருக்குமே ஒரு அதிர்ஷ்டம் லக்கான ஆளாக இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறீங்க, 2 பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாம். தனுசும் மேசம் 2 பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் வரணும், அதிர்ஷ்டம் இருக்கணும். முதல் லாபம் வரணும்னா லக் அடிக்கணும், அதிர்ஷ்டம் அடிக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கிற இடத்துல தான் லாபம் இருக்கும், லாபம் இருக்கிற இடத்துல தான் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நல்லா கிடைக்கணும், சீராக கிடைக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா தனுசு ராசிக்காரங்களை சேர்த்து வச்சுக்கலாம். சரியா, தனுசு ராசிக்காரங்க வந்து மேச துலாம் 2 பேர்த்துக்குமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் லாபகரமான ஆளாக இருப்பாங்க. குடும்ப விஷயத்தில் வந்து இவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். சரியா, குடும்ப விஷயம், வருமானம், இதை பற்றி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகமான ஆளாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலே நம்ம ஃபீல் பண்ணுவோம். சில பேர் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க பக்கத்தில் இருந்தோம்னா நல்லாயிருக்கும். நம்ம சொல்லுவோம், எங்கள் குடும்பத்தில் வந்து என் பெண்ணை கட்டி கொடுக்குற வரைக்கும் கஷ்டமாக இருந்ததுங்க, கட்டி கொடுத்த பின்னாடி என் பெண்ணு நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிம்பாங்க. அது அந்த பிள்ளையோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும். குறிப்பாக 4வது பெண்ணும்பாங்க. ஒரு குடும்பத்தில் 5 குழந்தை இருக்குது. இந்த காலத்தில் யாரும் 5 குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது, அந்த காலத்திலாம் பெற்றிருந்தாங்க. 4வது பொண்ணு நடதாண்டணும் அப்படிம்பாங்க. 4வது பொண்ணு பிறக்கக்கூடாது. அதுமாதிரி 5வது ஆணும் பிறக்கக்கூடாது. 5வது ஆணும் பஞ்சா பறத்திரும் அப்படிம்பாங்க. 3வது பெண்ணு பிறக்கலாம். சரியா, பெண்ணு பிறக்கலாம், 2வது ஆண் பிறக்கலாம், 3வது பெண் பிறக்கலாம், 4வது பெண் பிறக்கக்கூடாது, 4வது பெண் பிறக்கலாம், 5வது பெண் பிறக்கலாம். ஸோ இப்படிலாம் அந்த காலத்தில் இருக்குது. குழந்தைகள் பிறக்கிறதுலே ஆண் பெண் வந்து அந்த எண்ணிக்கை அடிப்படையில் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் ஈஸியாக 5 குழந்தைலாம் பெற்றுருவாங்க. சரியா, பெண் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிறந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. பெண்ணு பிறக்கணும், பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும். சரி, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம ரொம்ப இதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் நிறைய தொட்டு பேசணும்னு நிறைய போயிட்டுருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 4வது பொண்ணு ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அதை நடத்தாண்டணும்னா என்ன, அடுத்த வீட்டுக்கு போகணும், கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் கொஞ்சம் ஓரளவு விருத்தி ஆயிரும். அதான் சொல்லுவாங்க 4வது பொண்ணு நடத்தாண்டணும் அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இது சொல்ல வந்த விஷயம் எதுக்குன்னா, 4வது பெண் நடத்தாண்டணும்னு எதுக்கு வந்தேன்னா, அந்த பெண்ணு போன பின்னாடி அந்த குடும்பத்தில் வந்து இதாகிடும். எதுக்குன்னா, அந்த பெண்ணு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அது போன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து குடும்பத்தில் க்ரோத் ஆயிரும், ஒரு வளர்ச்சி வந்துடும். சரியா, இது மாதிரி தான் நமக்கு வந்து சில பேர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் மேசம் துலாம் வந்து தனுசு பக்கத்தில் வச்சுட்டாங்கன்னா நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கொஞ்சம் நான் பீடிகை போட்டேன். ஆனால் இதெல்லாம் இருக்குது. ஜோதிடம் வந்து சும்மா அந்த ராசி பலனை சொல்லுது, கிரக நிலையை சொல்லுது கிடையாது. வாழ்வியல் தத்துவம் இது வந்து முழுக்க வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. மனித வாழ்க்கைக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாங்க. ஜோதிடத்தில் இருக்குங்க, வேத ஜோதிடத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் முதல் அக்கணா வரைக்கும் இருக்குது. சரியா, இதில் வந்து வாழ்வியல் தத்துவம் இருக்குது, ஜோதிடம் இருக்குது, ராசி பலன் இருக்குது, ஆன்மீக வழி இருக்குது, ஆச்சாரம் இருக்குது, இன்னும் நிறைய இப்படியே தொட்டு சொல்லிட்டு போகலாம். மருத்துவம் இருக்குது. சரியா, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே, எல்லாமே வந்து ஜோதிடத்தில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து அந்த வாழ்வியல் தத்துவத்தில் தனுசு ராசி பக்கத்தில் இருந்துச்சுன்னா 2 பேருக்குமே நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கணவன் மனைவி 2 பேருமே வந்து மேசம் துலாமல் இருப்பாங்க. தனுசில் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் நல்லாயிருக்கும், விருத்தியாக இருக்கும். ஒரே வார்த்தை அவ்வளோதான். சார் எங்களுக்கு தனுசில் குழந்தை பிறந்தான், போராட்டத்தில் ஒரு பையன் பிறந்தான், நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அந்த பையன் பிறந்த பின்னாடி நல்லாயிருக்கும். சரியா, அந்த பையன் 2வது பையனாக பிறந்தாலும் சூப்பராக இருக்கும். சரியா, இல்லைனா 4வது பையனாக பிறக்கணும். ஆண் வந்து 2 அல்லது 4 பிறக்கணும். பெண் குழந்தை வந்து 1, 3, 5 பிறக்கணும்.
சரியா? இந்த வரிசையில் பிறந்துச்சுன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரி, நட்சத்திரத்தை பொறுத்த சொல்லுவோம். ஓரளவு ராசிகளை சொல்லிட்டேன் நான். சரியா? ராசிகளை சொல்லிட்டேன். நட்சத்திரத்தை பொறுத்த சொல்லுவோம். நட்சத்திர பொருத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து ஒரு இதுதான். சரியா? என்ன ஒரு ஃபார்மாலிட்டி தான். மற்றபடி ஜனன ஜாதக அமைப்பு தான் வந்து 2 பேருக்கும் ஒத்து போகும். பொதுவாக வந்து நீங்கள் வந்து லக்கண ரீதியாக எடுத்துட்டோம்னா, மேசராசி துலாம் ராசிக்கு வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் வளர்த்தா குடும்பம் நல்லாயிருக்கும். துலாம் ராசிக்கு வந்து செவ்வாய் வளர்த்தா நல்லாயிருக்கும். சரியா? ராசிக்காக லக்கண ரீதியாக வந்து 2 கூடையவன் வளர்க்கணும். சரியா? ஒவ்வொரு லக்கணத்துக்குமே 2 கூடையவன் வளர்த்தா நல்லாயிருக்கும். மேசத்துக்கு சுக்கிரன் வளர்க்கணும், ரிஷபத்துக்கு புதன் வளர்க்கணும். இதெல்லாம் லக்கணம். மேச லக்கணத்துக்கு சுக்கிரன் வளர்க்கணும், ரிஷப லக்கணத்துக்கு வந்து புதன் வளர்க்கணும், மிதுன லக்கணத்துக்கு வந்து சந்திரன் வளர்க்கணும், கடக லக்கணத்துக்கு வந்து சூரியன் வளர்க்கணும், கன்னியா லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் வளர்க்கணும், துலா லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வளர்க்கணும், விருச்சிக லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் வளர்க்கணும், தனுசு லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வளர்க்கணும், மகர லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வளர்க்கணும், கும்ப லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் வளர்க்கணும், மீன லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வளர்க்கணும். ஸோ இந்த லக்கணத்துக்கு 2 கூடியவர் வளர்த்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரைட்டு. அடுத்த நட்சத்திர பொருத்தம் நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். 2ஆம் ஆதிபத்தியத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா 2ஆம் ஆதிபத்தியம் தான் குடும்பம், தன குடும்ப வாக்குஸ்தானம். ஏன்னா குடும்பத்தை மையப்படுத்தி தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா குடும்பம் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? குடும்ப பிரச்சனை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, டீட்டெயிலாக கேளுங்க, தெளிவாக பதில் சொல்லுவேன். இப்போ வந்து மேசராசிக்கு முதல்ல நான் ஆர்டர் படுத்துவோம். மேசராசிக்கு அசுபதி நட்சத்திரத்துக்கு எது சார் மேட்ச் ஆகாது அப்படி பார்த்தோம்னா, விசாகம் மேட்ச் ஆகாது, சித்திரை மேட்ச் ஆகாது. ஸோ அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கான்ட்ராவாக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுவாதி மேட்ச் ஆகாது. சரியா? அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சித்திரை விசாகம் மேட்ச் ஆகாது. அடுத்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பரணி மேட்ச் ஆகாது. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் மேட்ச் ஆகாது. விஷாக நட்சத்திரத்துக்கு வந்து பரணி மேட்ச் ஆகாது. ஓகே நேர்களே? சரியா? இதுதான் வந்து நட்சத்திரத்துக்குள்ள ஒற்றுமை. இது கான்ட்ரவர்ஷன் மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாதுன்னு என்ன பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது மேக்ஸிமம் குடும்ப ரீதியாக தான் பிரச்சனை இருக்கும். சரியா? அதை வேணால் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஏன்னா சில பேர் இதில் ரொம்ப கொஞ்சம் கருத்தாக இருப்பாங்க. இது டக்குன்னு புரியும் நிறைய பேருக்கு. அசுபதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து சித்திரை விசாகம் மேட்ச் ஆகாது துலாமில். அதேமாதிரி மேசத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாதி மேட்ச் ஆகாது. கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சித்திரை விசாகம் மேட்ச் ஆகாது. அடுத்து சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சித்திரை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மேசத்தில் வந்து பரணி மேட்ச் ஆகாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மேசத்தில் வந்து அசுபதி கிருத்திகை மேட்ச் ஆகாது. கிருத்திகைனா கார்த்திகை நட்சத்திரம்னு அர்த்தம். அசுபதி கார்த்திகை 2மே மேட்ச் ஆகாது. விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மேசத்தில் வந்து பரணி மேட்ச் ஆகாது. ஓகே நேர்களே? இதுக்குள்ளே எது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். சரியா? பரிகாரம்னா என்ன? சில காரியம் செய்யணும். வழிபாடுனா தெய்வத்தை கும்பிடணும். நீங்கள் வீட்டில் கும்பிட்டாலும் சரி, கோயிலில் கும்பிட்டாலும் சரி, ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்கள். சரியா? வாழ்த்துக்கள் நேர்களே. இன்னும் நிறையா சொல்லலாம். இதே 23 நிமிஷம் ஆகிப்போச்சு. நிறையா சொல்லலாம். சரியா? 2 ராசிக்கும் எடுத்துக்கிட்டு நிறையா சொல்லலாம். ஸோ 2 சம்மந்தப்பட்ட ராசிக்காரங்க அதை பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் மேசம் துலா ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்தோடு தீர்க்காயிலோடு நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. உங்கள் குடும்பம் ஒரு கோயிலாக மாறட்டும். வாழ்த்துக்கள்.